அப்பா எழுதும் அன்பு மடல். அன்பு மகள் ரேவதிக்கு. நலமாக இருக்கிறாயா அம்மா? நீ என்னை நினைத்து உருகும் ஒவ்வொரு கணமும் என் மார்பில் வந்து மோதுகிறது. நான் உன்னை விட்டு பிரிந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரியவில்லை. நீ காலையில் எழுந்து வேலைகளுக்கு ஓடும் போதும், சோர்வாக இருக்கும்போது, பெருமூச்சு விடும் போதும் உன் நிழலோடு நிழலாக நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன். நீ குழந்தையாக இருந்தபோது என் விரலை பிடித்து நடந்தாய். இன்று நீயே ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்பதை பார்க்கும்போது என் மனம் பெருமிதத்தில் நிறைகிறது. சில நேரங்களில் உனக்கு தடைகள் வரும்போது அப்பா இருந்தால் வழி சொல்வாரே என்று நீ தேடுவதை நான் அறிவேன். உன் ஆழ்மனதில் ஒரு நல்ல முடிவு தோன்றுகிறதே, அது நான் உனக்கு சொல்லும் வழிதான் அம்மா. 10 ஆண்டுகள் ஓடிவிட்டன. என் மகள் இன்னும் தைரியமாக, இன்னும் அன்பாக உலகை எதிர்கொள்வதை பார்க்கவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உன் கண்களில் வழியும் கண்ணீர் எனக்கு பிடிக்காது. அந்த துளிகளை துடைக்க உன் கைகள் உயரும் போது அங்கே என் ஸ்பரிசம் இருக்கும். எப்போதும் சிரித்துக்கொண்டே இரு. உன்னுடைய சிரிப்பில்தான் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தையும் உன்னையும் நன்றாக பார்த்துக்கொள். எதற்கும் கலங்காதே. உன் ஒவ்வொரு அடியிலும் உன் பின்னால் ஒரு தேவதையாய் நான் வருவேன். என்றென்றும் அன்புடன் உன் அப்பா. 10 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. காலண்டர் தாள்கள் காற்றோடு போனாலும் உங்கள் காலடி சத்தம் இன்னும் என் வீட்டு வாசலில் கேட்கிறது. 10 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. நான் செய்த தவறுகளை திருத்த மைனஸ் உங்கள் கண்டிப்பான பார்வை இல்லைதான். ஆனாலும் என் ஒவ்வொரு வெற்றியிலும் உங்கள் சிரிப்பு மட்டும் ஒலிக்கிறது. 10 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. உலகம் என்னை பெரியவள் என்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்பா? இன்றும் ஒரு இக்கட்டான சூழலில் என் மனம் தேடுவது உங்கள் விரல் நுனியைத்தான். வானத்து நிலவாய் நீங்கள் மாறினாலும் என் வாழ்வின் வெளிச்சமாய் நீங்களே இருக்கிறீர்கள். உடல் மறைந்தாலும் உங்கள் அன்பு உயிராய் என்னுள் துடிக்கிறது. என்றென்றும் உங்களுடன் இல்லாவிட்டாலும் அவர் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம், அவர் காட்டிய அன்பு மற்றும் உங்களை ஒரு தைரியமான பெண்ணாக வளர்த்த அந்த விதம் இன்றும் உங்களோடுதான் இருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் அடைந்த ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் அவர் மேலிருந்து பார்த்து பெருமைப்பட்டு கொண்டுதான் இருப்பார்.